தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளிலே இறைவனுடைய அருள் ஆசீர் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்திலே நாம் செய்ய இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே நம்முடைய திட்டங்களில் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தும்படியாகவும், நம்முடைய பயணங்களில் நமக்கு வழித்துணையாக நமக்கு முன் சென்று வழி நடத்தும்படியாகவும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமையும்படியாகவும் தேவையான இறை அருளை நிறைவாக வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 15, மேலும் 21 முதல் 24 வரை. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள். நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மோசேயின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் மக்களை கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ராயேலே, உனக்கு எதிராய் சான்று கூறப்போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளனர். உங்கள் வீட்டின் காளைகளையும் உங்கள் தொழுவங்களின் ஆட்டுக்கடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள். 1000 குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை. குன்றத்து பறவைகள் அனைத்தையும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை. ஏனெனில் உலகம் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவையே. எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனோ, ஆட்டுக்கிடாய்களின் குருதியை குடிப்பேனோ. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒழுகுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். Alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறைவசனங்கள் 28 முதல் 34 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8, இறைவசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறு கரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகிலே நன்மையான காரியங்களும் சூழ்ந்திருக்கின்றன, தீமையான காரியங்களும் சூழ்ந்திருக்கின்றன. இவற்றிலே எவற்றிற்கு நாம் முக்கியமான முதன்மையான இடம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வு முழுமையான வாழ்வாகவோ அல்லது குறைவுபட்ட வாழ்வாகவோ அமைகின்றது. நன்மையை நாம் தேடுகிற பொழுது, நன்மையை முதன்மைப்படுத்துகிற பொழுது நாம் முதன்மையான முழுமையான வாழ்வை தேர்ந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் தீமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்வின் அர்த்தத்தை இழந்து அரைகுறை வாழ்வுதான் நாம் வாழ்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய முதல் வாசக பின்னணி எப்படிப்பட்ட பின்னணி? ஆமோஸ் இறைவாக்கினர் அந்த காலத்து பெரியவர்களின் அல்லது பணக்காரர்களுடைய அந்த மேதாவித்தனத்தை அவர் இங்கே சுட்டி காட்டி நன்மையான காரியங்களை அவர்கள் நாட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுப்பதாக பார்க்கிறோம். பணக்காரர்கள் என்பவர்கள் வெறுமனே பணத்தை மட்டும் சம்பாதிப்பதிலேயே, தங்களுடைய சொத்துக்களை கூட்டுவதிலேயே அவர்கள் முக்கியமாக தங்களுடைய நேரத்தை செலவிட்டார்கள். எப்படியாவது பணத்தை சேகரித்து விட வேண்டும், அதனால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைந்தாலும் அதனை குறித்து இவர்கள் கவலைப்படவில்லை. பணம்தான் இவர்களுடைய வாழ்விலே முதன்மையானதாக இருந்தது. இவ்வாறு பல தவறான வழிகளிலும் பணத்தை அவர்கள் சேகரிப்பவர்களாக, தங்களுடைய செல்வத்தை அதிகரிப்பவர்களாக இருந்துவிட்டு ஆலயத்திலே ஆண்டவரை தொழக்கூடிய, ஆண்டவருக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அந்த செயலிலும் ஈடுபட்டார்கள். இப்படி அவர்கள் நீதி நியாயம் அற்றவர்களாக வெறுமனே பணத்தை முன்னிறுத்தி செயல்பட்டுவிட்டு ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செலுத்துவதை இறைவன் விரும்ப மாட்டார். அதனை இறைவன் அருவருக்கின்றார், வெறுக்கின்றார் என்பதை ஆமோஸ் இறைவாக்கினர் அருமையாக சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். ஆமோஸ் இறைவாக்கினருடைய அந்த நூலிலே நாம் பார்க்கிற பொழுது அதிகமாக சுட்டி காட்டப்படக்கூடிய அல்லது மேற்கோள் காட்டப்படக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளாகத்தான் இருக்கின்றன. உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன்,
உங்களுடைய பலிகளை நான் ஏறெடுத்து பார்ப்பதே இல்லை, மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்று சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தைகளை ஆமோஸ் இறைவாக்கினர் பதிவு செய்வதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவருடைய உள்ள கிடக்கையை, ஆண்டவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை ஆமோஸ் இறைவாக்கினர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். ஒருவர் மற்றவரை மதித்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து தேவையில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வாழுகிற பொழுது அதுதான் உண்மையிலேயே இறைவன் விரும்புகின்ற நல்ல வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் ஒருவர் மற்றவருக்குரிய மதிப்பை மாண்பை கொடுக்காமல் தான் வாழ வேண்டும் என்கின்ற சுயநல போக்கிலே மற்றவர்களை மிதித்து மற்றவர்களை நசுக்கி பணம் சம்பாதிக்கக்கூடிய, தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய, மற்றவர்களுக்கு உரியவற்றை கொடுக்க மறுக்கக்கூடிய அந்த அநீதியை ஆண்டவர் கடுமையாக ஆமோஸ் இறைவாக்கினர் மூலமாக சாடுவதாக நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த மக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கின்றது? எப்பாடு பட்டாகிலும் பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்கின்ற அந்த பொருளாதார எண்ணம் தான் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிற்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் பேய்களை ஓட்டி இருக்கிறார். அது மக்களுடைய கண்களுக்கு பெரியதாக தெரியவில்லை. மாறாக அந்த பன்றி கூட்டம் அழிந்து விட்டது, பன்றி கூட்டம் சீர்குலைந்து போய்விட்டது, தங்களுடைய வருமானம், தங்களுடைய பொருளாதாரத்திற்கு அங்கே ஒரு கேடு வந்துவிட்டது என்று அந்த மக்கள் பணத்தை முன்னிலைப்படுத்தி, தங்களுடைய செல்வ செருக்கை முன்னிலைப்படுத்தி அங்கே ஆண்டவரையே வேண்டாம், நீர் இங்கிருந்து போய்விடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வார்த்தைகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் பணமும் செல்வமும் பொருளாதார வசதி வாய்ப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் இவைதான். அவை நம்முடைய கண்களை மறக்க செய்து விடுகின்றன, இறைவனிடத்திலிருந்து நம்மை மிகவும் அகலப்படுத்தி விடுகின்றன. இந்த பணத்தை வைத்து கொண்டு என்னால் எதையும் சாதித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மனநிலையை, ஒரு மாய பிம்பத்தை நம்மிலே ஏற்படுத்தி இறை உறவிலிருந்து நம்மை விலகச் செய்து விடுகின்றன. அன்பு மக்களே, நாம் இப்படி இந்த மாய கவர்ச்சி வலைகளுக்கு சிக்கிக் கொள்ளாமல், பொருளாதார வசதிகள் நமக்கு தேவைதான், ஆனால் அவை மட்டுமே நம்முடைய வாழ்வின் அடிப்படை அல்ல, அவை மட்டுமே நம்முடைய வாழ்விற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இறைவனை முன்னிலைப்படுத்தி, சமூக நீதியை முன்னிலைப்படுத்தி, மற்ற மனிதர்களை மதித்து அன்பு செய்து அவர்களுக்கு உரிய மாண்பினை கொடுத்து நம்முடைய வாழ்வை நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாக அப்பொழுது நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே அத்தகைய நல்ல அர்த்தமுள்ள வாழ்வுதனை வாழ வெறுமனே இந்த உலக செல்வங்களின் வலைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இறை விழுமியங்களை முன்னிலைப்படுத்தி மனித நேயத்தை, மனித மாண்பை காக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை பெற்றவர்களாக வாழக்கூடிய இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உமறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும்
என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும்
மகிமையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.